வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரெயின் சிமுலேட்டர் விளாட போகிறோம். ரொம்ப நாளாக வந்து இது வந்து நிறையா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி விளாட்ற எக்ஸ்பீரியன்ஸை போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டிக்கு போகிறேன். யூனிட்டியில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரௌண்ட் பிரேக்கிங் பிகினர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னோடய ஃபோட்டோ கீழே வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு போகிறேன். ஸ்டார்ட் ட்ரிப் வச்சுக்கிறேன். உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ரௌண்ட் பிரேக்கிங் பிகினிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு இருக்குது, ப்ளக்கின் வேறு டவுன்லோட் ஆகுது. எவ்வளோ டவுன்லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, யுவர் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் வித் அ சிம்பிள் டாஸ்க் டெலிவரிங் ஏ ஜேசிபி டு த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். லிட்டில் டூ யூ நோ இட்ஸ் த பிகினிங் ஆஃப் அன் எபிக் அட்வென்ச்சர் இன் த வேர்ல்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் லவ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஒரு ஜேசிபியை போய் ஒரு லொக்கேஷனில் போய் டெலிவரி பண்ணணும். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ல்டு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல வந்து நம்ம ஒரு ஜேசிபியை போய் நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, கட்டுமான தொழில் பண்ணுறவங்களும் அப்புறம் வந்து அதை பிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கட்டுமான தொழில் தான் இருந்தேன். மணலில் ரொம்ப பாலங்களெல்லாம் கட்டி விளாடுவேன். நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இன்ஜின் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கெட்ட விதத்தில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஜேசிபியை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இன்ஜினில் ஒரு 2 ஜேசிபி அப்லோட் பண்ணுறாங்க. சூப்பர். எத்தனை இருக்குது பாருங்கள் இன்ஜினில். சூப்பருங்க. அவ்வளோ இன்ஜின் ஜேசிபியை நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கவிதாங்கிறவங்க தான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஹார்ன் அடிச்சிடுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் எப்படின்னு பார்த்துடுவோம். இன்ஜின் எவ்வளோ ஜேசிபி ஃபுல்லாக லைனாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் லைனுக்கு வந்துடுச்சு ட்ரெயின். குவாரி அப்படிங்கிறது ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குது குவாரி. ஓகே, ஸ்பீடு வந்து இது கொடுக்கல, ஸ்பீட் லிமிட் கொடுக்கல. அதனால் ஃபுல் லிமிட் ஏற்றிடுவோம். ஃபுல்லாக ஏற்றிடுவோம். ஸ்பீட் லிமிட்டு கொடுக்கல ஆமாம். ஓகே, பிரிட்ஜ் மேலே போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, எல்லோ சிக்னலில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும். எல்லோ சிக்னல்னால் அப்படின்னாவே ஸ்லோவாகவே போகணும். மெதுவாகவே போகும். ஓகே 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 சூப்பர். என்ன அதுக்குள்ளேயும் குவாரி இருந்துருச்சு. சூப்பர். போய்கிட்டு இருக்கு. அப்படி ஸ்லோ பண்ணியாச்சு. ரெட் சிக்னல். பிரேக் அடிச்சிடும். ஓகே, இன்ஜினை வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்க சொல்லியிருக்காங்க. நிப்பாட்டிடுவோம். ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டாப். இன்ஜினை வந்து இப்போ வந்து ஜேசிபி இறக்கிட்டாங்க. ஏடா பக்கத்து ஸ்டேஷனில் கொண்டு வர்றதுக்கு நீ ட்ரெயினில் ஏன்டா கொண்டு வரணும்? மொத்தத்தையும் உருட்டிகிட்டே வந்துருக்கலாம்டா. கொடுக்க நல்ல டாஸ்க்காக கொடுத்துட்டு, ஆனால் ரொம்ப தூரம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்குமா? யோசிங்க. என்ன இது? ஓகே, அடுத்தது எப்படி விளாட்லான்னு பார்த்துக்குறோம். அது வரைக்கும் நம்ம ஒரு பிரேக்